ஜல்லிக்கட்டு இருந்தா மவனே மல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு இதுதான் ஜல்லிக்கட்டு இருந்தா மவனே மல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டு நமக்கு ஏன் தேவை அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்ல, தமிழர்களோட வீரத்தை வந்து வெளிக்கொணர்றதுக்கு ஒரு அரிய வாய்ப்பு ஜல்லிக்கட்டு மூலமா. அதனால கண்டிப்பா தேவை. கோர்ட் அனுமதி தான் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, ஜல்லிக்கட்டுக்கு பழைய பேர் என்னெல்லாம் இருக்குன்னு தெரியுமா? ஏறு தழுவுதல், வேற மஞ்சு ரெட்டு. ஏன் மஞ்சு ரெட்டுன்னு சொல்றாங்க? மஞ்சோடனா வந்து மாடு, காளை மாடு அதை விரட்டுறதுனால. ஏறு தழுவுதல்னா மாடோட அந்த திமிழ தழுவுறது, அதாவது கட்டி பிடிக்கிறதா ஏறு தழுவுதல். இப்போ ஏறு தழுவுதல் அப்படிங்கதான் என்னுடைய பாரம்பரியமான பேரு. கொல்லேற்று கோட்டஞ்சுவானே வறுமையும் புல்லாளே ஆய மகள் என்று சோழன் நல்லுறுத்தரன் அப்படின்னு சொல்லக்கூடிய புலவர் வந்து ரொம்ப அருமையா சொல்லுகின்றார். ஜல்லிக்கட்டு வந்து தமிழனோட பரம்பரையான விளையாட்டு போட்டி. அதை வந்து தமிழன் வந்து ஒரு காளை அடக்குக்குள்ள சக்தி உள்ளவன். அதுதான் இந்த விளையாட்டு போட்டியை வந்து பாரம்பரியமா நடத்திட்டு இருக்காங்க. இதுல வந்து எதுவுமே தடை பண்ணாத அளவுக்கு கவர்மெண்ட் செய்யணும். ஜல்லிக்கட்டு நம்ம தமிழ்நாட்டு வீர விளையாட்டு. தமிழ்நாட்டுக்கு அதுதான் வீர விளையாட்டு. ஜல்லிக்கட்டு நடத்தலாமா கூடாதா? நடத்தியே ஆகணும். ஜல்லிக்கட்டு நமக்கு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஜல்லிக்கட்டு வந்து நம்ம பாரம்பரியம். அதாவது வந்து நம்ம தொட்ட காலத்துலேருந்தே வந்துட்டு 20,000 ஆண்டுக்கு முன்னாடியே வந்து நம்ம கல்வெட்டுலாம் பார்த்தா ஜல்லிக்கட்டை பற்றி எழுதியிருக்காங்க. இந்த பண்பாட்டு, அதாவது வரலாறு அறியாதவன் வந்து நிகழ்காலத்தில் அவனுக்கு இடமே கிடையாது. நிகழ்காலத்தில் நம்ம இடம் பிடிக்கணும்னா நம்ம வரலாறு தெரிஞ்சுக்கிறோம். அப்போ நம்ம வரலாறு என்னன்னா, அந்த காலத்தில் வந்துட்டு இளைஞர்களுக்கு வந்து முக்கியமான ஒரு இடத்த பிடிச்சிருக்கு. அதாவது பொண்ணு கொடுக்கறனாலே வந்துட்டு இலவட்ட கல்லையும் ஜல்லிக்கட்டுக்கு காலையும் அடக்கினா தான் பொண்ணு கொடுப்போம்னு சொன்னாங்க. அப்போ அப்படிப்பட்ட வரலாறை வந்து நம்ம மறைச்சிட்டு வந்துட்டோம்னா நம்ம வந்து நிகழ்காலத்தில் வந்து நமக்கு எந்த இடத்துலையுமே இடம்லாம் போயிடும். இன்னைக்கு நான் பார்த்த ஜல்லிக்கட்டை என் பிள்ளைகள் எப்படி பார்க்க முடியும்? இந்த ஜல்லிக்கட்டை நம்ம ஒழிச்சிட்டோம்னா பார்க்க முடியாது. அதே மாதிரி தான் காளையோட விளையாடுறது சின்ன குழந்தைகள்ல இருந்து. ஒரு குழந்தை அழுது அப்படின்னா, ஒரு மாடை பார்த்தாச்சு அப்படின்னா அது என்ன செய்யணும்னா தன்னுடைய அழுகையை உடனே நிறுத்திக்கிடும். அந்த மாதிரி பிறக்கின்ற பொழுதே நம்ம கூடயே பிறந்தது ஜல்லிக்கட்டு. அப்போ இதனால இந்த ஜல்லிக்கட்டு வந்து இருக்கிறதுனால வந்து நம்ம அப்படின்னா மகிழ்ச்சியா இருக்கும். ஒரு நாள் விழாவை கொண்டாடுகிறோம். நம்முடைய பாரம்பரியமான காளை இனத்தை பாதுகாக்கிறோம் இந்த விழாவின் மூலமாக. அதுதான் ரொம்ப ஒரு சிறந்தது. ஒரு சில நிறுவனங்கள் பீட்டா இது போல நிறுவனங்கள் வந்துட்டு எப்படின்னா இது உரங்கள், அதாவது இயற்கை உரங்கள், மற்றபடி இந்த மாட்டுக்கு சென ஊசி போடுற ஊசி மருந்தெல்லாம் அவங்க தான் வச்சிருக்காங்க. அப்போ இந்த ஜல்லிக்கட்டு காளையில இருந்து வர விந்தணுக்கள் வந்து வீரியம் உள்ளது. அப்போ இந்த வீரியம் உள்ள அணுக்களை ஜல்லிக்கட்டு காளைகளை ஒழிச்சிட்டோம்னா அவன் கொடுக்குற மருந்து, அவன் கொடுக்குறத தான் நம்ம வந்து நம்ம நாட்டு மருந்து செலுத்த முடியும். அதனால தான் சுகர் அதிகமாக, சர்க்கரை அதிகம் வருது. இந்த சர்க்கரை அதிகம் மருந்து அவன் தான் வச்சிருக்கான், பீட்டா நிறுவனம் தான் வச்சிருக்கான். நீங்கள் இணையதளத்தில் அடிச்சு பார்த்தாலே தெரியும். பீட்டா நிறுவனம் ரொம்ப கேடுகட்ட அளவில் வந்துட்டு விளம்பரம் பண்ணுறதும் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அமெரிக்காவிலேயே அதுக்கு எதிர்ப்பான நிறைய பேர் கிளம்பியிருக்காங்க. அப்போ எதுக்கு இந்தியாவில் இது பீட்டா நிறுவனம் ஏன் வந்து இவ்வளோ தூரம் தடை வாங்கணும்னா இதுதான் அதில் உள்ள காரணமாக நுட்பமாக இருக்கு. ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு நீங்க ஆதரவு தெரிவிக்கிறீங்க? அது தமிழனோட பாரம்பரியமாட்டு 4000 வருஷத்தை மேலாடி அது நடந்துட்டு இருக்கு. அதை ஏன்னா அது வந்து முடியாதுன்னு சொன்னா விட்டுருவோமா? இது வந்து எங்களோட வந்து உரிமை அப்படின்னா தமிழோட கலாச்சாரம் பண்பாடு எல்லாரோட ரத்தத்திலையும் ஊர்னது வந்து தமிழ்நாடு. அதை தமிழை வந்து எடுத்துக்காட்ட அந்த இது ஒரு பொங்கல் விளையாட்டு. அதை வந்து யாராலுமே தடை பண்ண முடியாது. இப்போ இதன் மூலமா நம்ம வந்து ஆரோக்கியமா வாழ்வதற்கு ஒரு நல்ல ஒரு இனம் வந்து நம்முடைய நாட்டு இனம். அதில் முக்கியமாக தலை சிறந்த இனம் அப்படின்னா காங்கேயம். அந்த காங்கேய இன காளைகளை வந்து ஜெயிக்கிறதுக்கு எந்த ஒரு காளையும் கிடையாது. ஏரில் போட்டினாலும் சரி, ஜல்லிக்கட்டு விட்டாலும் சரி, வந்து ஏழை விவசாயிகள் அவங்க கையிலேருந்து இந்த காளைகளை வாங்கி வந்து என்ன அப்படின்னா அடிமாட்டுக்கு போகக்கூடிய அளவுக்கு செய்கிறாங்க. பீட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. நம்ம தமிழோடைய பாரம்பரியம் அழிந்து போயிடக்கூடாதுன்னு சொல்றதுக்காக மத்திய அரசாங்கம் இதை வந்துட்டு இந்தியா, அதாவது நம்ம மொத்தம் ஒன்றிணைந்த ஒரு இந்தியாவில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். தமிழ்நாடு தனி நாடு கிடையாது, அவங்க கண்டுக்கிற இருக்கு. இந்தியாவுக்குள்ள வாழ்றோம். இன்னைக்கு வந்து ஒரு ஜனகன மதகனி பாடுதுன்னா அது வந்து வேற ஒரு மொழி சொல்லுது. அப்ப நான் இன்னைக்கு தமிழை எப்படி அதுக்கு எழுந்து நின்று சைட் அடிக்கிறேன்னு சொன்னா நான் இந்தியாவுக்குள்ள இருக்க ஒரு உணர்வு. அப்போ அந்த உணர்வு வந்துட்டு எல்லாருக்கும் இருக்கணும். இங்கே இருக்கவங்களுக்கு இருக்கணும், டெல்லியில் இருக்கவங்களும் இருக்கணும். அப்போ அந்த உணர்வை வந்து வெளிப்படுத்தினா இவங்க இது போல ஒரு இதை கொண்டு வந்து ஜல்லிக்கட்டு கொண்டு வந்து எங்கள் பாரம்பரியம், எங்களுடைய உணர்வை மதிக்கணும். இளைய தலைமுறையில் இவ்வளோ தூரம் போராடக்கூடிய காரணம் என்ன? ஜல்லிக்கட்டு சென்னையில் இருக்கவனுக்கு ஜல்லிக்கட்டுக்கு என்ன சம்பந்தம்? தமிழ்ன்ற முறையில் தான் போராடுறோம். அப்போ அந்த இதை வந்து உணர்வை வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டு இதான இது பண்ணு, அதாவது இந்தியா ஒற்றுமையாக இருக்குன்னு அவங்க நினைச்சாங்கன்னா கண்டிப்பாக வந்து இதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கணும். அரசாங்கம் ஜல்லிக்கட்டு நடவடிக்கை நடத்துறதுக்கு என்னென்ன நடவடிக்கைகளை முன்னெடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? முன்னெடுக்கணும்னா அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டாவுக்கு எதிர்த்து அவங்க பேசணும். தமிழ்நாட்டில் கேஸ் போடணும். அந்த பேட்டா போட்ட கேஸுக்கு எகெயின்ஸ்டா இங்க இருந்து கேஸ் போடணும். அடுத்து ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு நம்ம அரசாங்கம் என்னென்ன நடவடிக்கைகளை முன்னெடுக்கணும்னு நினைக்கிறீங்க? இல்ல, அரசு வந்து கண்டிப்பாக தமிழர்களோட உணர்ச்சிக்கு மரியாதை கொடுத்து இந்த ஜல்லிக்கட்டை வந்து கொண்டு வரணும், தடையை நீக்கி கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் எங்களோட விருப்பம். தமிழர்களோட, ஒட்டுமொத்த தமிழர்களோட ஜல்லிக்கட்டை நடத்தணும்னா அதுக்கு நம்ம என்னெல்லாம் முயற்சிகள் முன்வைக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்போ வந்து உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு வந்து கர்நாடகத்தில் வந்து தமிழ்நாட்டு தண்ணி விடன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தீர்ப்பே அளிச்சிச்சு.
இப்போ அதுக்கு வந்து கர்நாடகா எந்த ஒரு ஸ்டெப் எடுக்கல, தண்ணியை விடல, மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம், அதாவது கனத்த இதயத்தோடு நாங்கள் வந்து திறந்து விடுறோம் தண்ணின்னு சொல்லிட்டு சந்திரபாபு அவர் வந்து மறைமுகமாக வந்து ஒரு கலவரத்தை தூண்டி ஒரு அளவில் பேசினார். அதே போலயே நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் வந்துட்டு நாங்களும் கனத்த இதயத்தோடு தான் வந்து ஜல்லிக்கட்டை வந்து இது உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்புக்கு எதிர்ப்புன்னா மக்கள் அவங்க கூட நடத்தி போவாங்க. அதாவது ஜல்லிக்கட்டு நடத்தும் போது அவங்கள கைது செய்யக்கூடாது. நடத்தி முடிச்சக்கப்புறம் உங்களால் என்ன வழக்கு போட முடியுமோ அதை போட்டுங்க. தம்பிமார்கள் வந்து அண்ணன்மார்கள் வந்து அதை தொடர்புல தயாராக இருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு தடை விதிக்கிறது வந்து இது எங்களை வந்து அடக்கி ஒடுக்குற மாதிரி இருக்குது. இதை இப்படியே தடை விதிச்சுட்டே இருந்தீங்கன்னா தமிழின் பாரம்பரியம் ஒன்றொன்னா நீங்கள் அழிச்சிட்டு வந்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கண்டனத்தையும் ஒரு ஆர்ப்பாட்டத்தையும் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. ஹிந்தி எதிர்ப்புக்கு எதிராக எப்படி மாணவர்கள் கிளம்புறாங்களோ அதே போல் இந்த ஜல்லிக்கட்டு எதிராகவும் கிளம்புவாங்கன்னு தெரிவிச்சுக்கிறோம். இந்த விவசாயி அந்த நம்மளை தமிழ்நாடு வறட்சி நாடாத்து அறிவிக்கணும். மெயின் விஷயமே ஃபார்மர்ஸை காப்பாத்துறது தான். அது ஏன்னா கேட்டில் இல்லாட்டி ஃபார்மர்ஸ் இல்லை, ஃபார்மர்ஸ் இல்லாட்டி கேட்டில் இல்லை. நல்ல ரெண்டு பேரும் கர்நாடகாவை வறட்சி நாடா அறிவிச்சிருக்கு. தமிழ்நாடு நமக்கு தண்ணி இல்லாம எத்தனை பேர் சாகுறாங்க இந்த விவசாயிகள்லாம். அப்போ கண்டிப்பா தமிழ்நாடை வறட்சி நாடா அறிவிக்கணும். இப்போ கர்நாடக அரசு தண்ணி திறந்து விடாததுக்கு உச்சநீதிமன்றம் ஒன்றுமே செய்யலையே. அப்போ இங்கே மட்டும் ஏன் நீங்கள் பயப்படுறீங்க? ஏன் வந்துட்டு எங்களுடைய இதை வந்து நீங்கள் நசுக்க பார்க்குறீங்க? அப்போ தமிழ்லாம் உங்களுக்கு வந்து இழிச்சவன் என்ன தெரியுறானா தான் எங்களுடைய கேள்வி. அப்போ இதுக்கான நடவடிக்கை வந்து இந்த அரசாங்கம் எடுக்கணும் கண்டிப்பாக. அதாவது வி வான் ஜல்லிக்கட்டு அப்படின்னு நாங்கள் கேட்குற காலம் போய் இப்போ வி டூ ஜல்லிக்கட்டு, எங்களை நீங்களே ஜல்லிக்கட்டை நடத்துறதுக்கு எங்களை நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணுறீங்க. இப்போ வந்து நாங்கள் வி வான் ஜல்லிக்கட்டுன்னு கேட்கல, வி டூ ஜல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு இது ஜல்லிக்கட்டு, தில்லு இருந்தா வந்து மல்லு கட்டு. கொம்பு வச்ச சிங்கடா இது கொம்பு வச்ச சிங்கடா, கொம்பு வச்ச சிங்கடா இது ஜல்லிக்கட்டு காலடா. கொம்பு வச்ச சிங்கடா இது கொம்பு வச்ச சிங்கடா, கொம்பு வச்ச சிங்கடா இது மஞ்சள் பரட்டு